ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பேங்க் ஹாலிடேக்கு நாங்க கேசல் கோம்ப் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். இங்க யூகேல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்க்கே ஒரு 3, 4 பேங்க் ஹாலிடேஸ் வரும். நம்ம ஊர் மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நெறைய லீவ்ஸ் இங்க கிடைக்காது. ஈஸ்டர், நியூ இயர், கிறிஸ்மஸ் அத தவிர்த்து அதோட ஒரு 3, 4 பேங்க் ஹாலிடேஸ் வரும். ஸோ ஒரு இயர்க்கே அவ்வளோதான் லீவு. ஸோ இந்த பேங்க் ஹாலிடே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரிஜினலா எல்லா பேங்க்ஸ் அண்ட் ட்ரேடிங் பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ்டா இருந்தது. அதுக்கு தான் இந்த பேங்க் ஹாலிடேஸ். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து பப்ளிக் ஹாலிடேவாவே மாறிடுச்சு. ஸோ இந்த பேங்க் ஹாலிடே பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்டோட சேர்ந்து வரும். யூசுவலா ஒரு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வரும். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படி வரும். ஸோ இந்த வாட்டி வந்து மண்டே எங்களுக்கு பேங்க் ஹாலிடே. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் கேசல் கோம்புக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், ரொம்ப பக்கம். ஸோ நாங்கள் ஒரு ஈவினிங்காக ஒரு 4:30க்கு மேலே தான் வீட்டில் இருந்தே கிளம்பணும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக. ஒரு 2-3 ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஆக்சுவலி இந்த ஸ்பாட் வந்து நாங்கள் ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணி தான் போனோம். ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. இங்கே வந்து ஹாரி பாட்டர் மூவி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இங்கே இருக்க ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓல்டஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டான ஹவுஸ், ஹெரிட்டேஜ் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பிளேஸு. இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே கார் பார்க் பண்ணுறதுக்குலாம் வந்து அங்கேயே டேரிஃப் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன டைமிங்ஸில் எவ்வளோ பே பண்ணணும், என்ன டைமிங்ஸ் எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங்னு இந்த இதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு இந்த ரூட் வழியாக தான் நடந்து போகணும். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு. நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா வழியெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக காட்டேஜஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த வில்லேஜ் வந்து யூகேலேயே ஒன் ஆஃப் த பிரிட்டியஸ்ட் வில்லேஜ். ஸோ கார் பார்க்கிங்லேருந்து இந்த பிளேஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு. இந்த ஜங்ஷனை தான் வந்து மார்க்கெட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் கிராஸ் அப்படின்ற பிளேஸ் வந்து 14th சென்ச்சுரியில் பில்ட் பண்ணாங்களாம். ஸோ அந்த பீரியடில் வந்து இந்த பிளேஸில் தான் வந்து உல் ட்ரேடிங் அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த பிளேஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இது வந்து ரொம்ப பிஸி மார்க்கெட் பிளேஸாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஜங்ஷனோட பிளேஸே மார்க்கெட் பிளேஸ்ன்னு நேம் பண்ணிட்டாங்க. இந்த லெஃப்டில் கேசல்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ஒரு கெஃபே. 14th சென்ச்சுரியில் இது ஒரு கேசலாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓவர் த இயர்ஸ் அது அப்படியே கொஞ்சம் டெமாலிஷ் ஆகிட்டு இப்போ இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு அது ஒரு கெஃபேவாக ரன் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட் கிராஸ் தான் மெயின் ஜங்ஷன் இந்த ஏரியாவுக்கு. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டோன் இருக்குது, அதுதான் பட்டர் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து அந்த காலத்தில் பட்டர், மில்க், எக்ஸ் அதெல்லாமும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த காட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த 14th சென்ச்சுரியில் அந்த உல் ட்ரேட்னால ஃபேமஸ் ஆகி இந்த இடத்துல நிறைய காட்டேஜஸ் அப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே மாற்றாமல் அந்த ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இங்கே இருக்க காட்டேஜஸ் எல்லாமே ஒரு 400 to 500 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அந்த டைமில் பில்ட் பண்ணது தான் இது எல்லாமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே வந்து மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இதில் இன்னமும். பட் இங்கே இருக்க டூரிஸ்ட்டுமே யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வீடு இருக்கிறது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்ல. இந்த கேசல் கோம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ், most filmed, most visited village in England. ஸோ இந்த பிளேஸ்க்கு கேசல் கோம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, கோம்னா ஆக்சுவலி ஓல்ட் இங்கிலீஷ் வேர்டில் வந்து கோம்னா வேலின்றது தான் மீனிங். அண்ட் இந்த கேசல் கோம்ப் லொக்கேஷன் வந்து இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் தி காட்ஸ்வோல்ட் வேலி. அண்ட் டெஃபினெட்லி அங்கே ஒரு ஓல்டஸ்ட் கேசலும் இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. இப்போ அட் ப்ரெசன்ட் கெஃபேயாக இருக்குது கேசல் இன் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஓல்டஸ்ட் கேசல். ஸோ அதனால தான் இந்த பிளேஸ்க்கு வந்து கேசல் கோம்ப் அப்படின்ற நேம் வந்திருக்கு. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீட்ஸில் நாங்கள் நடக்கிறதே எங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா இந்த ஹவுசஸ்லாம் பாருங்கள் அப்படியே பிக்சரஸ்காக இருக்குது. அதனால தான் என்னமோ இந்த இடத்துக்கே வந்து ரொம்ப ப்ரிட்டியஸ்ட் வில்லேஜ் இன் இங்கிலாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ட் ஸ்பாட் இன் இங்கிலாந்து. இந்த இடத்துல தான் வந்து இங்கிலீஷ் மூவி ஸ்டார் டஸ்ட், வார் ஹார்ஸ் அதெல்லாம் இங்கே தான் அவங்க ஃபிலிம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த பிளேஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே இருக்க காட்டேஜஸ் எல்லாமே வந்து 400 to 500 இயர்ஸ் முன்னாடி பில்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் எந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே பண்ணாமல் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனரி சூப்பரான இடம் பார்த்த உடனே மேகா எக்ஸைட் ஆகி அவள் பாட்டு ஒரு பக்கம் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் ஒரு சேனல் வச்சுருக்கா மேகா அண்ட் ரெயின்போ லேண்டுன்னு சொல்லி. ஸோ அதில் ஷார்ட்ஸுக்காக அவள் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் தான் ரொம்ப நாளாக சேனல் வச்சுருக்கா, மோர் தென் அ இயர் ஆக்சுவலி. அவளை பார்த்து தான் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் அந்த ஹோட்டல். நான் சொன்னல ஒரு நைட்டுக்கு வந்து 1000 pounds அப்படின்னு. ஸோ அந்த ஹோட்டல் இதுதான். ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஹோட்டல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஹோட்டல்லலாம் வந்து புதுசாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 400 இயர்ஸ் ஓல்டான ஹோட்டலெல்லாம் நம்ம ஊரில் யாரும் அப்படி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கெலாம். இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த பழைய ஹெரிட்டேஜ், அவங்க கல்ச்சுரலான விஷயங்களெல்லாம் வந்து ரொம்பவே வேல்யூ பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே பக்கத்துலேயே இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து இதில் ஏறி நாங்கள் போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போனோம். அது அப்படியே ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே வந்து மேன்மேடு மேஸ் தான். ஸோ இந்த ஹோட்டலில் தங்கியிருக்க கெஸ்ட்டுக்கு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஏறி போக முடியல. ஸோ அங்கேயே கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இறங்கி வந்துட்டோம். பட் இன்னும் அது ரொம்ப தூரம் அப்படியே உள்ளே போகுது அந்த பார்த்து. நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து நல்லா இருக்குது. இனவே நம்மளை வந்து ஃபுல்லாகவே பிஸியாகவே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. எதை பற்றி யோசிக்கிறதுக்கும் இல்லை எதை பற்றி கவலைப்படுறதுக்கும் நமக்கு டைமே இல்லை. நமக்கு அவ்வளோ டைம் இதில் நம்ம எடுக்கிறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்ன இவங்க சும்மா போகிற இடத்துலலாம் வீடியோஸ் எடுக்கிறாங்க போடுறாங்கன்னு சில பேர் நினைப்பாங்க. பட் எதுவுமே ஈஸி இல்லை. அது நம்ம அங்கே எடுக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்ம அதை எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம அதில் நம்மளோட அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு பிடிச்சிருக்கு, நம்மளை பிஸியாக வச்சுருக்கு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் சேனல்ஸ் வச்சு இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி வீடியோஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேனலெல்லாம் வச்சுருக்கிறதுனால மானிட்ரி பெனிஃபிட் பெருசாக எதுவும் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெயினாக எங்களை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு இது நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கோம், வெளியூரில் இருக்கோம் அப்படின்னும் போது ஜஸ்ட் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்ன ஜாலியாக வெளியில் சுற்றுறாங்க அப்படின்னு தான் தெரியும். பட் இங்கே ஆக்சுவலாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும், நிறைய டிப்ரெஷன் இருக்கும். நம்ம ஹோம் கண்ட்ரியை மிஸ் பண்ணுவோம், நம்ம ஃபுட்டு, நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம எதையும் யோசிக்காமல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளை வந்து கீப்பிங் அஸ் எங்கேஜ்ட் அண்ட் பிஸியாக வச்சுருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் சேனலில் இப்படி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நம்மளால் பர்சனலாக ஒருத்தவங்கக்கிட்டையும் பேசலாம் முடியாது. ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம பிஸியாக இருப்போம், ஒர்க் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கூட நம்மளை பார்த்து ஓகே இங்கே இப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் தான். நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, எங்கெல்லாம் போகிறோம், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றத ஜாலியாக அப்படியே நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் இது நமக்கே கூட ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஸோ நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு லைஃப்பில் நம்ம எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். இல்லை எல்லாமே நம்மளோட பர்சனல் டிவைஸில் எப்போ நினச்சாலும் நம்மளால் பார்க்க முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நமக்கே ஒரு ஸ்லாம் புக் மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் நாங்கள் இதை வந்து பண்ணிட்டு இங்கே இருக்க ஹவுசஸ்லலாம் டோர்பெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த காலத்துலலாம் இப்படி தான் இருக்கும் போல் டோர்பெல். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். உள்ள இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரூம் தெரியும். அதே அங்க பின்னாடி எடுத்தீங்கன்னா it will go back பின்னாடி யாராவது இதுவா இது அது வந்து நீங்க பிடிச்சி இழுத்துறாத. and this இது வாய்ஸ் ஓவர் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த காலத்தில் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி டோர்பெல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். அது அப்படியே இன்னமும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வீட்டிலலாம் ஆக்சுவலி இருக்காங்க இப்போ ஆளுங்க. ஸோ அதுதான் நாங்கள்
பார்த்துட்டு இருந்தோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எதனா பிடிச்சி இழுத்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதே வந்து ஏதோ ஒரு ஃபேரி டெய்ல் மூவியை வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு ஹவுசஸுமே வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அந்த காலத்தில் இந்த வீடு தான் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தது போல். அதை வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இன்னமும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்ட்ரீட்லாம் வந்து ஆக்சுவலி இது ப்ரைவேட் ஆக்சஸ் தான். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பீப்புள் அங்கே வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீட்டில் ஆக்சஸ், அது க்ளோஸ்டு. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவரோட பேர் வந்து பைப்ரூக் ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிவர் பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்க அந்த தேம்ஸ் ரிவரோட போய் இது வந்து கலக்குது. அந்த தேம்ஸ் ரிவருக்கு வந்து ஆக்சுவலி இங்கிலாண்டில் இருக்கிற நிறைய ரிவர்ஸில் இருந்து வந்து வாட்டர் மிக்ஸ் ஆகும். அதில் ஒன் ஆஃப் த ரிவர் வந்து இந்த காட்ஸ்வர்டில் இருக்க இந்த பைப்ரூக் ரிவர். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த கேசல் கோம்ப் வில்லேஜ் வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஆகிறதுக்கே வந்து அந்த உல்லன் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு இந்த ரிவர்லேருந்து தான் வாட்டர் யூஸ் பண்ணி அவங்க அதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மில்ஸில் எல்லாமே வந்து இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளே வந்திருந்த மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து காலியாக இருந்தது. ஸோ அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த காட்டேஜஸ் வந்து சைலன்ஸாக இருக்கும் போது, யூஸ்வலாக இப்போ நம்ம லண்டனில் பிரிஸ்டல்லாம் இருக்கும் போது நமக்கு நிறைய இந்த வெஹிக்கல்ஸோட சவுண்டு, ட்ரெயின் சத்தம், பஸ் சவுண்டு இதெல்லாம் தான் கேட்கும். பட் இங்கே இருக்க வீடுங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நைட் டைம்லலாம் இந்த ரிவரோட சவுண்டு, இந்த நேச்சரோட சவுண்டோட வாழ்கிறது வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். எங்களுக்கு அந்த இருந்த கொஞ்ச நேரமே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு தான் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் பாட்லக் மாதிரி வீட்லேயே குக் பண்ணி டின்னர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கார் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டதெல்லாம் வந்து போய் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்தியாலலாம் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா மேண்டேட்ரியாக வந்து ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டு பழக்கம். பட் யூகே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஒரு பக்குவம் ஆகிட்டோம். நிறைய வெளியில் போனால் எய்தர் ஃபுட்டு நல்லா இருக்காது, இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி நாங்கள் குக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.